நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஏற்கனவே மீட்டருக்கு மேல நான் வசனம் பேசிட்டு இருக்க, பார்த்தது நீ வேறையா? உண்மையிலேயே நடந்த விஷயத்தை மட்டும் சொல்லு, என்ன நடந்துச்சு? போடா, அவ போட்ட என்ன போட்டு அடிச்சுட்டா. எதுக்காக அடிச்சது? ஒரு லெட்டர் வந்தது, அந்த லெட்டர் பிரிச்சு படிச்சுட்டு இருந்தா. அதை பார்த்து அவளுக்கு ஒரே கோபமா வந்தது. நான் போய் என்ன லெட்டர்னு கேட்டேன், என்கிட்ட கொடுத்தா. அதுல கண்ணா பின்னான்னு சாருலதாவை பத்தி கண்டபடி எழுதி இருந்தது. அதை படிச்சுட்டு நான் சொன்னேன், அம்மாடி, மாட்டு பொண்ணுங்கிறவ வீட்டுக்கு மகாலட்சுமி மாதிரி, அவ வந்துதான் இங்க குத்து விளக்கு ஏத்தி வைக்கணும். அதனால இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு இவனோ எழுதியிருக்கானே, இந்த மாதிரி பொண்ணை நம்ம மாத்துக்கு மாட்டு பொண்ணா கூட்டிட்டு வராத. வாண்டாம், ஒரு சின்ன தூசி தான் பெரிய கண்ணீரை வரவழைக்கும். ஒரு சின்ன புள்ளியை வச்சுதான் பெருசா கோலம் போடலாம். வேண்டாம், இந்த பொண்ணு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவளுக்கு கோவம் வந்துடுது, என்ன போட்டு அடி 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 அடின்னு அடிச்சுட்டா. நிறுத்து. நீ சாருலதாவை பத்தி தப்பா பேசுறதுக்கா எங்க பாப்பா ஒண்ணு அடிச்சுது? ஆமாண்டா. லாஜிக் இடிக்குது. பொய் சொல்லாத, உண்மையை மட்டும் சொல்லு. நீ எது பேசினாலும் ஏதோ குதர்க்கமா என்ன பண்ணிட்டு பேசு. அம்மா, மாப்பிள்ள, பாப்பா வரத்துக்கு முன்னாடி நான் கழுவிய கொஞ்சம் விசாரணை பண்ணணும். கம்மனரு. மாப்பிள்ள, இந்த பாட்டிமா தலைக்கு மேல ஒரு டாப் ஸ்பாட் லைட் போட்டா விசாரணைக்கு வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். மாமா சும்மா இருக்க மாமா, அந்த மாதிரி சுமாரா அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. பாட்டிமா, நான் கேட்கிற கேள்விக்கு அக்கம் பக்கம் பார்க்காம என் கண்ணையே பார்த்து பதில் சொல்லணும். புரியுதா? எத்தனை மணிக்கு லெட்டர் வந்துச்சு? 4:30 மணிக்கு. லாஸ்ட் போஸ்ட். ஸ்பீட் போஸ்டா, ஆர்டினரி போஸ்டா, கொரியரா? ஸ்பீட் போஸ்ட். யார் அந்த லெட்டர் வாங்கினது? பிரபாவி தான் வாங்கிட்டா. மாட்டிக்கிட்ட. எந்த காலத்துல எங்க பாப்பா லெட்டர் வாங்கியிருக்கு? பொய் சொல்லாத, உண்மைய சொல்லு. நான் தான் மார்க்கெட் போயிருந்தேனே, பிரபாவி தான் வாங்கியிருப்பா. லெட்டர் வரும்போது நீ மார்க்கெட் போயிருந்தா, அப்ப எப்படி உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது? முட்டாள் மாதிரி பேசுறிய. அந்த லெட்டர் அவ என்கிட்ட கொடுத்து படிக்க சொன்னாலோ இல்லையா? படிக்க சொன்னாங்க. அப்ப நீ என்ன பண்ண? ஆமா, படிச்சேன். அவளை மாட்டு பொண்ணா ஏத்துக்காதேன்னு சொன்னேன். அதுக்கு தான் போட்டு அடிச்சாடா. அதுக்கு எங்க பாப்பா அடிச்சது? ஆமா. எந்த இடத்துல அடிச்சது? இங்கதான் அடிச்சுட்டா. நிறுத்து. இல்லையே, இது எங்க பாப்பா அடி மாதிரி தெரியலையே. நோக்கு எப்படி தெரியும்? எங்க பாப்பா எந்த கையால அடிச்சாலும் இந்த பக்கமோ அல்லது இந்த பக்கமோ வீங்கி இருக்கும். ஏன்னா எங்க பாப்பா அந்த 2 விரல்லையும் மோதிரம் போட்டிருக்கும். எத்தனை வருஷமா எங்க பாப்பா கிட்ட அடி வாங்குற எனக்கு தெரியாதா? இந்த காயத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நீயே அடிச்சுக்கிட்ட மாதிரிதான் எனக்கு தெரியுது. சரி, அதை விடு. எப்படி பாப்பா உன்னை அடிச்சது? பாட்டிமா, உள்ள போங்க. நான் உள்ள போலடிமா, நான் போறேன். உள்ள போங்கன்னு சொல்றேன்ல. என் பொண்ணு தானே, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், போ. பிரசாத். என்னம்மா? சாரு அப்படிப்பட்ட பொண்ணு இல்லம்மா. அம்மா, பாப்பா, இந்த மொட்டைக்கரதாச்சு நம்பாத பாப்பா. எல்லாம் சுத்த போய் எனக்கு சாரதா பத்தி ஓரளவுக்கு தெரியும் பாப்பா. இந்த லெட்டர் வச்சு இதை முடிவு பண்ணாத. நான் இதெல்லாம் சொல்றது நீ மருமகளை ஏற்றுக்கொண்டதுக்காக இல்லை. ஆனா பாவா பண்ணமா சொன்னத பாப்பா, இந்த லெட்டர் வச்சு அந்த பொண்ணை தப்பா நினைக்காத. நீ மருதப்பன் கிட்ட காசு வாங்கிட்டியா? உன்கிட்ட பேச முடியாதுமா.
பிரசாத், சாரதாவுக்கு எனக்கு உள்ள பிரச்சனை முடிஞ்ச உடனே நீ காதலிச்ச ஒரே காரணத்துக்காக சாருலதாவை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருந்தேன். இனிமே அவ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. அம்மா, மருமகளா மட்டும் இல்ல, ஒரு பொண்ணா கூட அவ இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. சாரு, சாரு, யார் சார்? சாருலதாவை பார்க்கணும். உள்ள வாங்க. இல்ல, இங்கே வர சொல்லுங்க. பிரசாத், உள்ள வா பிரசாத், உள்ள வா. படி, படிச்சு பாரு. இது நீ நம்புறியா? நம்பர் தான் இங்க வந்திருப்பேனா? நம்ம ரெண்டு பேரும் ஒன்றும் சேரக்கூடாதுன்னு யாரும் சதி பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் என்ன, சாரதா சம்மந்தப்பட்டவங்க தான். இப்போ அதை நான் நம்புறியா? சாரதா இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஓ, இப்பவும் சாரதாவை தான் நம்புறேன். என்ன நம்ப மாட்டேல்ல? அப்படி இல்ல, சாரு. அவங்க இப்படி. சாரு, எதுக்கு மாளுகிற? இந்த பாரு பிரசாத், நீ இங்கிட்டு வர்றதுனால என் பொண்ணு சந்தோஷமா இருக்கும்னா நீ இங்கிட்டு வா. அது எப்பவும் அழுதுகிட்டே இருக்கும்னா இங்கிட்டு வராத. போறவன் நீ இங்கிட்டு வரதுக்கு காலே இருக்காது. வேண்டாம் பிரசாத். படிச்சு பாருங்க மிஸ்டர் மருதப்பன். இது யாரு செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். உன்னையும் என் பொண்ணையும் பிரிக்கிறதுக்காக உங்க அம்மா செஞ்ச வேலையாத்தான் இருக்கும். எங்க அம்மா அதை செய்யல. உங்க அத்தை தான் அதை செஞ்சிருப்பாங்க. என்னப்பா இது? லெட்டர் என்ன பத்தி தானே எழுதிருக்கு. நீங்க ரெண்டு பேரும் ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? நீங்க இப்படி சண்டை போட்டுக்கிறதுனால இந்த லெட்டர் எழுதினவங்க சந்தோஷப்படுவாங்க. இதை இப்படியே இக்னோர் பண்ணுங்கப்பா. அப்பதான் இதுக்கு எந்த வேல்யூ இல்லைங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நீங்க என்ன நம்புறீங்கல்ல, அது போதும் எனக்கு. உள்ள போங்கப்பா, உள்ள போங்க. பிரசாத், நீ வீட்டுக்கு போ. நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். பட் ஒன் திங், நிச்சயமா இந்த லெட்டர் எழுதினது உங்க அம்மா தான். எங்க அம்மா இல்ல. இல்ல பிரசாத், உங்க அம்மா தான் எழுதிருக்காங்க. நீ வேணா வீட்டுக்கு போய் எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருந்து பாரு. உனக்கு தானே புரியும் யார் எழுதிருக்காங்க. வேலுமணி, பிரசாத் எங்க? பிரசாத், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்னை பத்தி யாரோ தப்பா லெட்டர் எழுதியிருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? ஒண்ணு நம்பி இருக்க கூடாது,
அப்படி நம்பி இருந்தா என்ன வந்து பாத்துருக்க கூடாது. இல்ல ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம் யாரோ உன்னை பத்தி இப்படி தப்பா எழுதிருக்காங்கன்னு. அதை விட்டுட்டு நீ பாட்டு லெட்டர் எடுத்துட்டு என் வீட்டுக்கு வர, எங்க அப்பா உன்னை பத்தி என்ன நினைப்பாரு? உன்கிட்ட போய் பேசுறேன் பாரு. உனக்கு இந்த கல்லு மண்ணு ஜல்லி சாரதாவை பழி வாங்கணும். இதை தவிர வேற என்ன தெரியும்? ஏன் பிரசாத், இந்த மாதிரி லெட்டர் எழுதுறதுனால யாருக்கு லாபம்? அதான் உன்னை கேட்குறேன், யாருக்கு லாபம்? வேற யாருக்கு? உங்க அம்மாவுக்கு தான். ஷட் அப், ஜஸ்ட் ஷட் அப். எங்க அம்மா பத்தி தப்பா பேசாத. வேலுமணி இங்க வாங்க. என்ன பத்தி தப்பு தப்பா பிரசாத்துக்கு லெட்டர் எழுதிருக்காங்க. எதுக்காக எழுதிருப்பாங்க? உங்களையும் மாப்பிளையும் பிரிக்க. கரெக்ட். எங்களை பிரிக்கணும் தானே எழுதிருப்பாங்க. என்னையும் உன்னையும் பிரிக்கணும்னு யார் ஆசைப்படுறது? இவங்க அம்மா தானே. சும்மா நிறுத்துமா. எங்க பாப்பா பத்தி தப்பாலாம் பேச வச்சுக்காத. இந்த நம்ம கேவலமான காரியம் எங்க பாப்பா பண்ணாது. இது கண்டிப்பா சாரதா தான் பண்ணிருப்பா. அவங்க எதுக்கு பண்ணணும்? இப்ப நீ பாப்பா மேல கோவப்படுறல, இந்த வீண் பழி போடுறதுக்கு சாரதா தான் எழுதிருப்பா. டேய் மாப்பிள, சாரதா ஃபோன் போடு. அவங்க எது பண்ணல. பிரசாத் நீ ஃபோன் பண்ணாத. நீ போடுற. நீ என்ன ஐடியா குடுக்குறீங்க நீங்க? பிரசாத் டோன்ட் கால் ஹர். ஹலோ, நான் பிரசாத் பேசுறேன். பிரசாத் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நீ அப்புறமா பேசு. பேசணும். நீ அப்புறம் பேசு பிரசாத். என்னடாச்சு? கட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் போடுறா. என்ன நீங்க? ஹலோ, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சித்தி. பிரசாத் நான் பிஸியா இருக்கேன்னு சொன்னேன்ல. இல்ல, எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசு. இப்ப என்ன ஆச்சு? அப்புறமா பேசு. வச்சுட்டாளா? மறுபடியும் நீ போட்டேறா பாத்துறவள. நீங்களும் இவங்க அம்மாவும் போதும் இவன் நாசமா போறதுக்கு. நான் தெரியும். உங்ககிட்ட பேசி ஆகணும்னு சொல்றேன்ல. பிரசாத் பேசாதீங்க. இந்த பாரு, எங்க அம்மாவை பழி வாங்க உங்களுக்கு வேற வழியே கிடைக்கலையா? இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துக்கிட்டீங்க. பிரசாத் சாருலதா பத்தி எனக்கு தப்பு தப்பா ஒரு லெட்டர் போட்டிருக்கீங்க. இது உங்களுக்கு கேவலமா இல்ல? என்ன லெட்டர்? இந்த பாரு, எனக்கு அந்த லெட்டருக்கு எல்லாம் சம்பந்தம் இல்ல. உங்களுக்கு ஐஏஎஸ்ல சொல்லி கொடுத்தது தானா? ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்ற பிரசாத்? எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. நீ குறா. ஏங்க கலெக்டர் பண்ற வேலையா பண்ணிருக்கீங்க. கலெக்டர்னா பொது ஜனங்க கிட்ட மனு வாங்குவாங்க. இப்படி மொட்டை கடுதாசி போட்டு அலைய மாட்டாங்க. காவேரி காமர்ஸ் மறுபடியும் கையில வச்சு திமிர்ல பண்றீங்களா? இந்த பாருங்கம்மா, நான் மட்டும் இப்ப நினைச்சேன் உங்களை பத்தி தப்பு தப்பா எழுதி ஒன்னையும் வீட்டுக்காரி நிரந்தரமா பிரிப்பேன். காவேரி பத்தி தப்பு தப்பா எழுதி மாதவனையும் காவேரியும் பிரிப்பேன். ஸ்வேதாவை பத்தி தப்பு தப்பா எழுதி கண்ணனு ஸ்வேதாவும் பிரிப்பேன். சங்கீதாவை பத்தி தப்பு தப்பா எழுதி அரிசி மூட்டையும் சங்கீதாவையும் பிரிப்பேன். உன் குடும்பத்தையும் நிரந்தரமா வாழ வெட்டி குடும்பமாக்கிடுவேன். வேலு வைடா போன. வச்சுட்டாடா, பயந்து வச்சுட்டா. நீங்க ரெண்டு பேரும் திருந்தவே மாட்டீங்க. ஆனா இந்த லெட்டர் எழுதுனது உங்க அம்மா தான், உங்க அம்மா தான், உங்க அம்மா தான். கெட் அவுட் ஃப்ரம் ஹியர், கெட் அவுட். போறேன். ஆனா இதை எழுதுனது உங்க அம்மா தான். இந்த உலகத்துல என்ன தப்பா நினைக்கிற ஒரே ஆளு உங்க அம்மா தான், வேற யாரும் இல்ல. படி 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 படி. ஹலோ, உனக்கு எவ்வளவு தடவை சொல்றது எந்த கால் வந்தாலும் எனக்கு கொடுக்க வேண்டான்னு? இல்ல மேம். ஆமா, எல்லாத்துக்கும் கரெக்டா பதில் சொல்லு. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. தாத்தா, என்னது? அது ஒண்ணு இல்லம்மா. அம்மா போட்ட லெட்டர் தானே? சித்தி கண்ணில் படக்கூடாதுன்னு நான் எங்கேயாவது மறைச்சு வச்சிருந்தா எடுத்து எடுத்து படிச்சுட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா தாத்தா? முதல்ல அதை கொடுங்க. போல எவ்வளவு மனசுக்கு வேதனைப்பட்டிருந்தா வைதேகி இப்படி எழுதியிருப்பா. உங்க அம்மா ஒன்னும் தானா ஊருக்கு போகணும்னு போல, உயிருக்கு பயந்துட்டு இங்கிருந்து ஓடி இருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த பிரபாவதியும் பிரசாதம் தானே. சாரதாங்க வரட்டும், அவகிட்ட இதை காட்டி இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். ஐயோ, அம்மா கடத்தின விஷயத்தை உங்ககிட்ட சொன்ன பாருங்க, என் புத்தியா. அம்மா எதுக்கு தான் லெட்டர் போட்டாங்களோ? கொடுங்க தாத்தா. கொடுக்க மாட்டேன். அது கிழிச்சு போட நிம்மதியா இருக்கும். நான் கொடுக்க மாட்டேன். தாத்தா வேணாம் தாத்தா, ப்ளீஸ் தாத்தா. கொடுங்க தாத்தா, சொன்னா கேளுங்க. என்னது? இது என்ன லெட்டர்? ஒன்னும் இல்லம்மா, இது வேற விஷயம். மொட்டை கடிதாசியா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதான் உங்களுக்கு வேலையா? அந்த சாருலதாவை பேத்தி பேத்தின்னு கொஞ்சறீங்க, இப்ப வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக இப்படி மொட்டை கடிதாசி போடுறீங்களா? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? குமார்,
எனக்கு யாருக்கும் மொட்டை கடதாசி எழுத வேண்டிய தேவையில்லை. இந்த ஈஸ்வர பாண்டியன் யாரா இருந்தாலும் முகத்துக்கு நேரம் தைரியமா பேசக்கூடியவன். உனக்கு தெரியும்ல? தெரியும் தெரியும். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த பிரசாத் எனக்கு ஆபீஸ்க்கு போன் பண்ணி எப்படி எல்லாம் பேசுறான் தெரியுமா? ஏன் இப்படி? இதான் உங்களுக்கு வேலையா? இவ கடிதம் எழுதி கொடுப்பா, நீங்க போய் போஸ்ட் பண்ணுவீங்க. இதை தவிர உங்களுக்கு வேலையா இல்லையா? இத பாருங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க. போங்க வெளியே. சித்தி, என்ன விஷயம்னு தெரியாம தாத்தாவைய கண்ணா பின்னான்னு பேசுறீங்க? என்ன விஷயம்? காவேரி, நீ சுமாருமா? நீ இத படிச்சு பாருமா. தாத்தா வேணாம் தாத்தா. நீ சுமாரு. அவ இத படிக்கட்டும். படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தீர்மானம் பண்ணிட்டோம். நான் இந்த வீட்டுல இருக்கணுமா இல்ல வெளியே போடுமான்னு. படிச்சாச்சா? இப்ப புரியுதா? வைதேகி ஒன்னும் தானா ஊரை விட்டு போல. உயிருக்கு பயந்துட்டு இங்கிருந்து ஓடி இருக்கா. அவளை கடத்திட்டு போனது யாருன்னு தெரியுமா? அந்த பிரபாவதி பிரசாதம் தான். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது காவேரங்கிட்ட அன்னைக்கே சொல்லிட்டா. ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச? ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச? இன்னும் வேற என்னென்ன மறைச்சிங்களோ? என்ன மறைச்சீங்க? என்னன்னு சொல்லுங்க. நாங்க வேற ஒண்ணும் மறைக்கல. ஆமா, இந்த மொட்டை கடதாசி இந்த சாருலதான்னு சொன்னேன். என்ன விஷயம்? என்னன்னு சொல்லுமா. சாருலத்தை பத்தி யாரோ மொட்டை கடிதாசி போட்டிருக்காங்க. பிரசாத் அது நான் தான் அனுப்பிச்சேன்னு சொல்லி என் ஆபீஸ்க்கு போன் பண்ணி கண்ணா பின்னான்னு பேசுறான். என்னால எப்படி வேலை செய்ய முடியும்? அடிமேல் அடி விழுந்து தலை நிமிர்ந்து நிக்கலாம், பிசினஸ் நல்லபடியா நடத்தலான்னு யாருமே என்ன வேலை செய்ய விட மாட்டேன்றாங்க. எனக்கு யாராவது ஒருத்தர் ஆறுதல வந்து நின்று இருக்காங்களா? அவர் என்னன்னா பொறுப்பு இல்லாம ஆசிரமத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு. இவன் வந்து இங்க நிக்கிறா, ஒருத்தி ஓடி போயிட்டா, எல்லாரும் ஒரு விதமா இருக்காங்க. நீங்க என்னன்னா யாரு பேச்ச கேட்க மாட்டேன்றீங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒரு நிம்மதியே இல்லாம போச்சு. தாத்தா ஏன் சொன்னீங்க தாத்தா? சித்தி பாவம் இல்ல. இந்தாங்க. கடந்த 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற சாப்பிட்டீங்களா? திமுக வெற்றி பெற்றதும் கோவை நகரில் அதிமுக ஈடுபட்டனர். இது தொடர்பாக கோவை மாநகர் மாவட்ட அதிமுக முன்னாள் செயலாளர் மலரவன் உள்ளிட்ட 51 பேர் மீது எங்கிட்டு புள்ள போயிட்டு வர? பிரசாத பாத்துட்டு வரேன்பா. இந்த பாரு, நீ பிரசாத பார்க்க போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன புள்ள, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, நீ ஒண்ணும் பேசாம சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க. நீங்க ஏதாவது புதுசா சொன்னா பரவாயில்ல. எப்பவும் இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த பார் புள்ள, உன்னைய பத்தி தப்பா எழுதிருக்குன்னு சொல்லி ஒரு மொட்டை கடிதாசி கொண்டு வந்தானே, அவனை நம்பாத நீ. அவன் மனசு முழுக்க கபடு உள்ளவன். ஏமா, அந்த லெட்டர் பார்த்த உடனே என்ன செஞ்சிருக்கோனும்? ஒண்ணு கிழிச்சு போட்டுக்கோணும், இல்ல எரிச்சிருக்கோணும்.
அதை விட்டுவிட்டு அந்த லெட்டர் நேரா ஒன்றை கொண்டு வந்து காட்டி உன்னை அழுக விட்டுவிட்டு கடைசியில் நான் நம்பலைன்னு சொன்னா என்னமா அர்த்தம்? நாளைக்கு உங்க அப்பா இந்த லெட்டர் எழுதிறான்னு சொல்லுவேன். அதுக்கு மறுனா இந்த லெட்டர்ல எழுதி இருக்கிறதுல பாதி உண்மைன்னு சொல்லுவேன். அதுக்கு மறுனா இல்ல இல்ல இந்த லெட்டர்ல எழுதி இருக்கிறது முழுக்க உண்மை, நாம 2 பேரும் பிரிஞ்சு போயிருவோம் அப்படின்னு சொல்லுவேன். வேணாமா? இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான மாப்பிள்ளைய நான் ஏத்துக்க மாட்டேன். எனக்கு வேணாம் வேணாம் புள்ள. வேற ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நான் உனக்கு கண்ணாலம் கட்டி வைக்கமா? அவனை நீ மறந்துரு. வேணாம். இந்த பார்ப்புள்ள, ஒரு நல்ல ஆம்பளைங்கிறவன் அனாவசியமா ஒரு பொண்ணு சந்தேகப்படக்கூடாது. எல்லா பொண்ணுகளையும் உத்தமையா நினைக்கணுமா? இவன் அப்படிப்பட்டவன் இல்ல. பிரசாத்தை நீ மறந்துரு. ஆமா அப்பா, நான் ஏன் இப்ப கூட பிரசாத போய் பார்த்துட்டு வரேன்? அவனு தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஏன் சொல்றேன்? ஏன்னா அவன் நல்லவன்ப்பா. அவங்க அம்மா மேல வச்சிருக்கிற பிரியத்தினால தான் அவன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நீங்க வேணா பாருங்களேன், எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். நீங்க வாங்க போய் சாப்பிடலாம். நீ போப்பல. அப்பா ப்ளீஸ் பா. நான் சொல்றது எதையும் நீ கேட்க மாட்ட. இப்ப சோறு ஒண்ணுதே பெரிய குறை. பாட்டிமா, பிரசாத் வரா, நீங்க உள்ள போங்க. என்ன பிள்ளைண்ட மூட் அவுட் ஆகி வரானா? அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க இங்க இருந்தா விஷயம் தெரிஞ்சிடும். நீங்க உள்ள போங்க. 2 பேருக்கும் சரியான சண்டையா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து நடந்துக்கோ. பிரசாத். என்னம்மா? நான் உங்க கூட கொஞ்சம் முக்கியமா பேசணும். எனக்கு தலைவலிச்சிட்டு இருக்கு. நான் அப்புறமா வந்து உங்ககிட்ட பேசுறேன். வேலு, வேலு. பாப்பா, என்னையா கூப்பிட்டு? உன்னைதான் கூப்பிட்டேன். இங்க வா. வரேன். ஐயோ, என்ன பாப்பா விஷயம்? பிரசாத் ஏன் கோவமா போறான்? ஒண்ணு இல்லையே, ஒண்ணு இல்ல. உண்மையை சொல்லு. அத கேக்குறியா? அது வண்டி வரும்போது டக்குன்னு ஜர்க் ஆகி புகை வந்துச்சு. அந்த சோகத்திலே போறான் போலுக்கு. வேற ஒண்ணு இல்ல. உண்மையை சொல்லுன்னு சொன்னேன். உங்களை சத்தியமா வேற ஒண்ணு இல்ல பாப்பா. பிரசாத்துக்கும் சார்லதாவுக்கும் சண்டை நடந்துச்சா? அது எப்படி பாப்பா உனக்கு தெரிஞ்சது? நீயும் உன் மாப்பிள்ளையும் எங்க போறீங்க, என்ன செய்றீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். சண்டை நடந்துச்சா இல்லையா? ஆமா பாப்பா, மறந்து போயிடுச்சு. அதுவும் இல்ல பாப்பா, நானும் மாப்பிள்ளையும் எங்கேயும் போல. நம்ம சைட்டில் அவங்க தான் இருந்தோம். அவங்க சாருலதா போனாங்க. நேரம் வந்து மாப்பிள்ளை சண்டை போட்டுச்சு. இந்த லெட்டர் விஷயம் தெரிஞ்சு போச்சு போட்டுக்கு. கண்ணா அப்படின்னு சண்டை போட்டுட்டாங்க. நான் உள்ள போது சமாதானப்படுத்தினாங்க. 3 பேருமா ஒரு முடிவு பண்ணோம். என்ன முடிவு? இந்த லெட்டரை சாரதா தான் போட்டிருக்கோம் அப்படின்னு முடிவு பண்ணி நானும் மாப்பிள்ளைய மாறி மாறி போன்ல கண்ணாமூலம் திட்டோம். மாப்பிள்ளை போய் ஜகா வாங்கணும். நான் விடல. சாரதாவை பிச்சுன்னு பிச்சுட்டேன் போன்ல. சாரதாவை பார்த்து பதிலிச்சு, பாப்பா வேலுமணி, இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில தலையிட மாட்டேன். இது முதலும் கடைசியான மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்டுச்சா விட்டுட்டேன். நான் திட்டு சந்தோஷம் தானே? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சாரதா எதுக்கு லெட்டர் எழுதணும்? லெட்டர் எழுதுனா பாப்பா பிரசாத் மாப்பிள்ளை சாரதாவும் பிரிவாங்க.
அவங்க பிரியறதுனால சாரதாக்கு என்ன லாபம்? அப்படி கேளு, விவரமா சொல்றேன். இப்ப காவேரி காமன் சாரதா கையில இருக்கு. அதை வச்சு படிப்படியா வளர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்மளால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இல்ல, அதனால நமக்கு திசை திருப்பறதுக்காக நமக்குள்ளே பிரச்சனை உண்டாக்குனா அவ ஈஸியா வளர முடியும். அதனாலதான் நாங்களும் போன்ல திட்டோம். சரி, முடிவா சாருலதா என்ன சொல்லிட்டு போனா? அது கோச்சிட்டு போச்சு. கடைசியா என்ன சொல்லிட்டு போனான்னு கேட்டேன். அதுவா பாப்பா, நம்ம மாப்பிள்ளைய பார்த்து சொல்லுது, இனிமே உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன், இதான் நம்ம கடைசி மீட்டிங் போ அப்படின்னு கோச்சிக்கிட்டே போயிடுச்சு பாப்பா. பாவம் பாப்பா. அது அதுல என்ன உனக்கு இவ்வளவு வருத்தம்? வருத்தமா? யாரு சொன்னது? சந்தோஷம் அடிவயத்துல இருந்து கிளம்பி தொண்டையில அடைச்சிக்கிச்சு. அந்த அடைப்பை தாண்டும் போது வருத்தம் மாதிரி உனக்கு தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் கிடையாது, நான் ஹாப்பியா இருக்கேன். மாப்பிள்ளையும் சாரதாவும் பிரிஞ்சுட்டாங்க. அது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். அந்த லெட்டர் வச்சவங்க பிரியல. நான் ஒரு ஐடியா பண்ணேன் பார், இந்த லெட்டர் சாரதா தான் எழுதிச்சுன்னு சொன்னேன் பார். அதுலதான் சாரதா வந்து போயிடுச்சு. பாப்பா அந்த மாப்பிள்ளை கொஞ்சம் அறிவியல பாப்பா. சே, நான் ஒரு ஆம்பளை தானே, நான் அந்த பொண்ணை பார்த்தா லவ் பண்ணுவேனா? லவ் பண்ற மூஞ்சாது சின்ன பையன் நம்ம பரம்பரைக்கு அசிங்கம் பாப்பா. மூஞ்சாது நம்ம அப்படி பார்த்தா அது அப்படி பாக்குது. சே, எப்படிதான் இருக்கு? 60 பேர் கேட்கணுமா பாப்பா? நான் பார்த்துமா பிரபா, என்ன நான் சொன்னபடி தானே நடந்தது? 2 பேரும் பிரிஞ்சுட்டாலோ இல்லையா? எப்படி பாட்டிமா உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் வந்தது? பிரபா, ஒண்ணு வாழணும்னா இன்னொன்னு அழியணும். இதுதான் லோகத்தோட சூட்சமம். இந்த சூட்சமத்தை புரிஞ்சுட்ட அறிவாளிகளை நானும் ஒருத்தி. நான் வாழணுமோ இல்லையோ, அதுக்காக மற்றவாளை அழிச்சுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். தாத்தா வாங்க தாத்தா. ஓ அப்பா இல்லையாம்மா? இருக்காரு. அப்பா ஐயா வாங்க. என்னையா சாப்பிடுதீங்க? நான் இங்க சாப்பிட வரல, ஒரு முக்கியமான விஷயம் பேசி முடிவெடுக்க வந்திருக்கேன். சொல்லுங்கய்யா. என்ன தாத்தா சொல்லுங்க. சாரு, நீ உள்றப்போ. ஏன் என்ன பேச போறீங்க? உள்றப்போ புள்ள. எதுவா இருந்தாலும் முன்னாடியே பேசுங்க. சொல்லுங்க. வர வர இந்த பிரபாவதியோட அட்டகாசம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் அது இன்னும் வளர்ந்துட்டே போகுது. வைதேகியை ஊற விட்டே ஓட வச்சா, என் பேர குழந்தைகளை நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிறா. சாருலதா பிரசாத் கல்யாணத்துக்கு வேற தடசமா இருக்கா. இனி அவ உயிரோடு இருக்க கூடாது. அதனால அவளை கொன்னுடலான்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அவ்வளவுதானே ஐயா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கய்யா, நான் போட்டு தள்ளி போடுறேன். டேய், இனிமே நான் 4 வருஷமோ 5 வருஷமோ தான் உயிரோடு இருக்க போறேன். அவளை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன். நீங்க எல்லாம் நிம்மதியா வாழ்கடா. வேண்டாய்யா, எனக்கு ஒரு 4-5 நாள் அவகாசம் கொடுங்க, நான் பார்த்துக்கிடுதேன். அதுக்கு முன்னால நீங்க சாரதா நம்ம குடும்பம் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் என்கிட்ட அதை ஊரை விட்டு போயிருங்க. நானும் ஊர்ல இருக்க மாட்டேன். ஆளை வச்சு காரியத்தை முடிச்சு போடுறேன். கண்டிப்பா முடிச்சிருவியா? என் மேல நம்பிக்கை இருக்கு இல்லையா?
கண்டிப்பா முடிச்சு கொடுத்தேன். ஒண்ணு மறந்துடாத, அந்த பிரசாதோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. ஐயா, பிரசாத் என் மருமகனாக போறவன். அது மட்டும் இல்லையா, சாருவோட உயிர் அவனுக்கு ஒன்றும் ஆகாம நான் பார்த்துக்கிட்டேன். அப்பா என்னப்பா பேசுறீங்க ரெண்டு பேரும்? கொலை பண்ண போறீங்களா? ஒரு உயிரினா உங்க ரெண்டு பேருக்கு அவ்வளவு ஈஸியா போச்சா? ஏன் தாத்தா இதான் பெரிய ஐடியாவா நீங்க எங்க அப்பா கொடுக்கறது? கொலை தான் எல்லா பிரச்சனைக்கும் முடிவுன்னா கிருஷ்ணாவை என்னைக்கு கொலை செஞ்சாங்களோ அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு போயிருக்கணும். ஆனா அப்படி முடிஞ்சு போச்சா? அவரை கொலை செஞ்சதுக்கு அப்புறம் எல்லா பிரச்சனையும் ஜாஸ்தி தான் ஆச்சு. இத பாருங்க, இப்ப தாத்தா பேச்சை கேட்டு நீங்க பிரபாவதியை கொலை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரசாத் சும்மா இருப்பானா? என்ன இருந்தாலும் அவனுக்கு அம்மா, அப்புறம் உனக்கு பழி வாங்கணுன்ற எண்ணம் வரும், வெறி பிடிச்சி சுத்துவான், அப்புறம் உங்களை கொல்லுவான், எனக்கு வெறி வரும், நான் போய் அவங்க வீட்டுல யாராவது கொல்லுவேன், இப்படியே போயிட்டே இருக்கும் இந்த பிரச்சனை. இத பாருங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரபாவதி ஆண்டியும் சாரதா ஆண்டியும் உட்கார வச்சு பேசுங்க. அவங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசினாங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும். நீங்க போதும், நீங்களும் உங்க ஐடியாவும். எனக்காக ஒரு வாட்டி இதெல்லாம் பண்ணி பார்க்கலாம். இத பாருங்க, உங்க ரெண்டு பேருக்கும் ஃபைனலா சொல்றேன், பிரபாவதிக்கு ஏதாவது ஆச்சு, நீங்க உங்க பொண்ணு உயிரோட பார்க்க மாட்டீங்க, நீங்க உங்க பேத்தியை பார்க்க மாட்டீங்க. நான் இப்பவே பிரசாத் கிட்ட சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்கு ஏற்பாடு பண்றேன். சாரு, ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்னியே, ஏன்? ஈஸ்வர பாண்டியன் தாத்தா இத்தனை நாளா சாரதா ஆண்டி கண்ட்ரோல்ல இருந்தாரு. ஆனா இப்போ ஈஸ்வர பாண்டியன் தாத்தாவும் எங்க அப்பாவும் சேர்ந்து என்ன முடிவு பண்ணிருக்காங்க தெரியுமா? என்ன முடிவு பண்ணிருக்காங்க? உங்க அம்மாவை தீத்து கட்டுறதுன்னு. தீர்த்து கட்டணும்னு நினைச்சா நான் சும்மா உட்காந்துட்டு இருப்பேன். உங்க அப்பனையும் சரி, அந்த ஈஸ்வர பாண்டியன் தாத்தாவையும் சரி, அவங்க ரெண்டு பேரையும் நான் கொலை பண்ணிடுவேன். தாராளமா பண்ண. ஆனா அது எல்லாத்துக்கும் முன்னாடி உங்க அம்மா உயிரோட இருக்க மாட்டாங்க. இத்தனை வருஷமா அவங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நீ கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். பிரசாத், உங்க அம்மா பண்ற தப்புதான் சாரதா ஆண்டிக்கு பலமே. என்ன பண்ண சொல்ற? சமாதானமா போயிடு. சமாதானமா? யாரோட? சாரதா ஆண்டியோட. இப்படி யோசிச்சுட்டே இருந்தேன்னா உங்க அம்மா உயிரோட இருக்க மாட்டாங்க. இது பாருங்க அம்மா. பிரசாத், just shut up, okay? ஈஸ்வர பாண்டியன் தாத்தாவோட பலம் என்னன்னு உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். சின்ன குழந்தையில இருந்து நான் அவரை பார்த்துட்டேன். உங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையே என்ன தெரியுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் அளவுக்கு அதிகமா நேசிக்கிறீங்க. நேசிப்பு அதிகமாக குற்றங்கள்லாம் வெளியே தெரிய வரும், ஈகோ ஜாஸ்தியாகும். இந்த பார், ரெண்டு குடும்பமும் சேர்ந்து பேசினா எல்லா ஈகோவும் சரியா போயிடும். நீ சாரதா ஆண்டியை பார்த்து பேசுற, சமாதானமா போற, எதுவும் பேசாத, நான் அரேஞ்ச் பண்றேன்.
இந்த பாருங்க ஆண்டி, பிரபாவதி எல்லா பிரச்சனையும் பெருசாக்குறதுன்னு ஒரு முடிவோடு இருக்காங்க. பிரசாத் ரொம்ப குழம்பி போயிருக்கான். அவனால அவங்க அம்மாவை புரிஞ்சுக்கவும் முடியல, கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. எங்க அவங்க அம்மா யாராவது கொலை பண்ணிடுவாங்களோன்னு ரொம்ப பயப்படுறான். ஆமா, பிரபாவதி பெரிய இவா கொலை பண்ணிடுவாளாம். மாமா கொஞ்சம் சும்மா இருங்க. என்னடா சும்மா இருக்கிறது? அந்த நாயின்ற மூல பிரபாவதி என் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராச்சும் கொலை பண்ணிடுவாளாம். அதை பார்த்து நான் சும்மா இருக்கிறதா? ஏய், இங்க யாருக்காச்சும் ஏதாச்சும் அவளால் ஆபத்து வந்தது, நான் அவளை போட்டு தள்ளிடுவேன் சொல்லிட்டெல்லாம் இருக்கும். என்ன பேச்சு பேசுறாரு பாத்தீங்களா? இதேதான் வீட்டுக்கு வந்து எங்க அப்பா கிட்ட சொன்னாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன முடிவு பண்ணிருக்காங்க தெரியுமா? ஒரேடியா அந்த பிரபாவத்தை தீர்த்து கட்டணும்னு. நீங்களே சொல்லுங்க, இது நியாயமா? அப்படியாப்பா? பாருங்க ஆண்டி, நான் பிரசாதம் மீட் பண்ணி அவன்கிட்ட பேசினேன். எல்லாத்தையும் அவனுக்கு புரிய வச்சிட்டேன். ஒண்ணு மட்டும் அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். எந்தவித சூழ்நிலையிலையும் ஈஸ்வர பாண்டியன் தாத்தாவை அவன் ஜெயிக்க முடியாதுன்னு. அவன் உங்ககிட்ட உட்காந்து பேசணும்னு நினைக்கிறான். நீங்க என்ன சொல்றீங்க? சித்தி வேணாம் சித்தி, நீங்க ஒன்றும் பேச வேணாம். அந்த பிரசாத் ஏதோ பிளான் பண்றான். இத பாருங்க ஆண்டி, இந்த விஷயம் ரொம்ப நாளா இப்படியே போயிட்டு இருக்கு. நீங்க நினைச்சதா இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒருத்தர் தான் எந்த விஷயமா இருந்தாலும் அறிவையும் உணர்ச்சியும் ஒன்றா கலந்து யோசிச்சு பொறுமையாக முடிவெடுப்பீங்க. அதான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் தயவு செஞ்சு எனக்காக ஒரே ஒரு வாட்டி பிரசாதை மீட் பண்ணி பேசுங்க. ஆனால் எனக்கு பிரசாத் வேணும். அவனுக்கு எதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னால் அதை தாங்கிக்க முடியாது. என்ன ஆண்டி சொல்றீங்க? சமாதானம்னா எதுக்கு சமாதானம்? என்ன அங்கிள் நீங்களும் இந்த 2 குடும்பமும் ஒன்னா சேரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் அப்படி சொல்லமா. பேசி என்ன முடிவு எடுக்க போறீங்கன்னு கேட்டேன். முடிவை நான் எடுக்க போறதில்ல, ஆண்டியே எடுக்கட்டும். நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு நான் பிரசாத ஒத்துக்க வைக்கிறேன். அது என்னோட பொறுப்பு. சாருலதா, பிரசாத் கிட்ட போய் மேடம் பேசுறதா? ஃபர்ஸ்ட் நான் பேசுறேனே. யோகி, கொஞ்சம் சும்மா இருங்க. பிரசாத் சமாதானம் பேச வரான்னு சொல்றதே பெரிய விஷயம். பேசி பார்ப்போம். சரி வரலன்னா அப்புறம் நடக்கிறது நடக்கட்டும். இந்த பார் சாரு, நான் பிரசாத்தை சந்திக்கிறேன். ஆனா ஒண்ணு, அங்க வந்து சாரதா இல்லம், காவேரி ஃபேக்டரி அது இதுன்னு பேசினா நான் வந்துடுவேன். சாரதா இல்லம் என்னோடது. அந்த வீட்டை நான் கொடுக்க மாட்டேன். புரியுதா? இல்ல ஆண்டி, அவன் அதை பத்தி எல்லாம் பேச மாட்டான். நான் பாத்துக்கிறேன். அவனை எப்போ எங்க கூட்டிட்டு வரணும்னு சொல்லுங்க, நானே கூட்டிட்டு வரேன். நாளைக்கே கூட்டிட்டு வரட்டுமா? ஏன் அவ்வளவு தூரம்? இன்னைக்கே பார்க்கலாம்.
எங்க வரணும்னு சொல்லு, நாங்க வரோம். அப்போ நான் போய் அவன்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு வீட்டுக்கு கால் பண்றேன் ஆண்டி. வரேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.